அது ஒரு சாதாரண நாளாக தொடங்கியது. ஆனால் அந்த நாளில் நடந்தது வீடியோ கேம் வரலாற்றையே மாற்றியது. ஒரு 18 வயது சிறுவன் ஆரியன் குர்தாஜ், ஆட்டிசம் கொண்ட ஒரு ஜீனியஸ், ஒரு ஹோட்டல் ரூமில் ஃபயர் ஸ்டிக், ஹோட்டல் டிவி மற்றும் ஒரு மொபைல் போன் மட்டும் கொண்டு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் எதிர்பார்த்திருந்த கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ 6 விளையாட்டை ஹேக் செய்தான். இது ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் மாதிரி கதை போல தெரிந்தாலும் இது உண்மை. இது உணர்வுகள் கலந்த மர்மமும் பரபரப்பும் சர்ச்சையும் நிறைந்த ஒரு நேர்த்தியான விளையாட்டு உலகத்தின் பின்னணியில் நடந்த அதிரடி சம்பவம். ஃபார் இயர்ஸ் GTA என்பது ஒரு கலாச்சார திருப்புமுனை. வைஸ் சிட்டியில் இசையை கேட்டு வண்டிலூட்டிய தருணங்களை நினைவுகூரும் ஒவ்வொருவரும் GTA 6 எப்போது வருகிறது என்று ஆவலுடன் காத்திருக்கின்றனர். ஆனால் இந்த தடவை அந்த விளையாட்டு எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது என்பதே ஒரு விஞ்ஞான ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ராக்ஸ்டார் கேம்ஸ் அந்த பிரபல நிறுவனத்தின் பாதுகாப்பை உடைத்துவிட்டு அந்த விளையாட்டு உருவாக்கத்தின் 90 கிளிப்புகளை இணையத்தில் வெளியிட்டு விட்டார். அவர் இதை டீபாட் ஊபர் ஹேக்கர் என்ற பெயரில் செய்தார். இது சும்மா வீடியோ கிளிப்புகள் மட்டுமல்ல, இது ஒரு சோர்ஸ் கோட் லீக், ஒரு $1 பில்லியன் ப்ராஜெக்டின் உள்ளமைப்பை உலகம் அறிந்து கொள்ளும் தருணம். ஆரியன் குர்தாஜ் தனிப்பட்ட முறையில் ஆபத்தானவர் மட்டுமல்ல, அவர் லாப்சஸ் என்ற சர்வதேச ஹேக்கிங் கும்பலின் முக்கிய உறுப்பினர். அந்த குழுவின் உறுப்பினர்கள் எல்லோரும் பெரும்பாலும் டீனேஜர்கள். ஆனால் அவர்கள் தாக்கிய நிறுவனங்கள் ஊபர், என்விடியா, மைக்ரோசாஃப்ட், ராக்ஸ்டார் கேம்ஸ் எல்லாமே உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப ஜாயண்ட்கள். ஒரு பக்கம் அந்த நிறுவனங்களில் பாதுகாப்பு மிலிட்டரி ரீதியாக இருக்கும்போது, மற்றொரு பக்கம் அந்த சிறுவர்கள் ஒரு டிஸ்கார்ட் சேனல், ஒரு டெலிகிராம் ஆப் மற்றும் கொஞ்சம் தைரியத்துடன் அந்த பாதுகாப்பு சுவர்களை உடைத்து விடுகிறார்கள். இது உண்மையில் கேள்வி எழுப்புகிறது, நாம் பாதுகாப்பாக இருக்கிறோமா? இந்த உலகத்தில் டிஜிட்டல் செக்யூரிட்டி உண்மையா அல்லது ஒரு மூட நம்பிக்கையா? ஆரியன் கைது செய்யப்பட்ட போதும் நீதிமன்றத்தில் அவரை வழக்காக விசாரிக்க முடியவில்லை. காரணம், ஆட்டிசம் கடுமையாக இருந்ததால் அவரை கிரிமினல் இன்டென்ட் அடிப்படையில் விசாரிக்க முடியவில்லை. இதற்கு பதிலாக அவர் அந்த குற்றங்களை செய்தாரா இல்லையா என்பதையே தீர்மானிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் முடிவு செய்தது. ஜூரி அவரே செய்தார் என உறுதிப்படுத்தினார். அவரது முன்பதிவு செய்த குற்றங்கள் மட்டும் போதாது, அவர் பேலில் இருந்தபோதும், லேப்டாப் கைப்பற்றப்பட்ட போதும், ஹோட்டல் பாதுகாப்பில் இருந்தபோதும் அவர் மீண்டும் ஹேக் செய்தார். அதுவே GTA 6 ஹேக். இது ஒரு மனநிலை சிக்கல் இல்லையா? இது ஒரு ஜீனியஸின் விஷமமான வேகம் இல்லையா? அவரது பாதுகாப்பு அறிக்கைகளில் கூட அவர் மீண்டும் ஹேக்கிங் செய்ய விருப்பமுள்ளவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் ஒரு சைபர் கம்பல்சிவ் என்ற ரீதியில் விவரிக்கப்படுகிறார். இத்தனை பெரிய டேமேஜ்கள் நடந்தாலும் சிலர் அவரை ஹீரோ என பார்க்கின்றனர். ஒரு லேப்டாப் இல்லாமல் ஃபயர் ஸ்டிக் கொண்டு ராக்ஸ்டாரை ஹேக் பண்ணினா உண்மையிலே ஜீனியஸ் தான் என்று ஃபோரம்களில் பேசுகிறார்கள். ஆனால் அது உண்மையில்லை. இது ஹீரோயிசம் இல்லை. இது ஒரு மனிதனின் மன அழுத்தம் மற்றும் கட்டுப்பாடு இழந்த தன்மையின் விளைவாக ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை. இந்த GTA 6 ஹேக்கால் ராக்ஸ்டார் கேம்ஸ் 5 மில்லியன் இழந்தது மட்டுமல்ல, அவர்களது பணியாளர்கள் ஆயிரக்கணக்கில் மணி நேரங்களை இழந்துள்ளனர். அவர்களது உள் ஸ்லாக் கம்யூனிகேஷன் சேனலுக்குள் நுழைந்து ராக்ஸ்டார் டெலிகிராமில் 24 மணி நேரத்தில் தொடர்பு கொள்ளாவிட்டால் சோர்ஸ் கோட் வெளியிடப்படும் என்ற மிரட்டலுடன் அவர் நிகழ்த்திய தாக்குதல் ஒரு நிறுவனம் எப்படி ஒரு சிறுவனின் விரல்களில் கட்டுப்பட்டது என்பதற்கு சாட்சியாக உள்ளது. இது ஒரு எலக்ட்ரானிக் ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன். ஆனால் அதற்கு பின் ராக்ஸ்டார் பதிலடி கொடுத்தது. அவர்கள் GTA 6 ட்ரெய்லரை வெளியிட்டனர். 128 மில்லியன் பார்வைகள் 4 நாட்களில். இது ஒரு விக்டரி போல தெரியலாம், ஆனால் உண்மையில் அவர்கள் அந்த ட்ரெய்லரை வெளியிட வேண்டிய சூழ்நிலையை அந்த ஹேக் தான் கட்டாயப்படுத்தியது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், டிஜிட்டல் பாதுகாப்பு என்பது இன்னும் முழுமையாக இல்லாமல் இருக்கிறது. ஒரு டிராவலாஜில் இருந்த 18 வயது சிறுவன் அமேசான் ஃபயர் ஸ்டிக் வைத்துக்கொண்டு உலகத்தையே பைத்தியமாக்கி இருக்கிறார். அவர் ஒரு ஹீரோ இல்லை, அவர் ஒரு ஹேக்கர். அவர் ஒரு துன்பம் கொடுக்கும் தொழில்நுட்ப நபர். ஆனால் ஒரே சமயத்தில் அவர் ஒரு டிராஜடி. ஆட்டிசம் கொண்ட அவர் மருத்துவர்களால் மனநிலை சீரற்றவர் என வகைப்படுத்தப்பட்டு நீதிமன்றம் அவரை ஜெயிலுக்கு அல்ல, ஆனால் இன்டெஃபினிட் ஹாஸ்பிட்டல் ஆர்டருக்கு சென்டென்ஸ் செய்தது. அவரை மருத்துவர்கள் தீங்கு செய்ய முடியாதவர் என கூறும் நாள் வரை அவர் ஒரு பாதுகாப்பு மருத்துவமனையில் இருக்க வேண்டும். இதுவே அவரது வாழ்க்கையின் அடுத்த கட்டம். அவருடன் வேலை செய்த 17 வயது சிறுவனும் குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டார்.
அவரும் ஒரு லாப்சஸ் உறுப்பினர். அவரும் NVIDIA, BT/EE ஆகிய நிறுவனங்களை ஹேக் செய்து 4 மில்லியன் லஞ்சம் கேட்க முயற்சியில் ஈடுபட்டார். அவருக்கு 18 மாத யூத் ரீஹாபிலிட்டேஷன் ஆர்டர் வழங்கப்பட்டது. VPN பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது. அவர் மேலதிகமாக 2 பெண்களை துன்புறுத்திய விவகாரத்தில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது இன்னொரு எதிர்பாராத மூச்சுத்திணறல். இந்த குழுவினர் வெறும் நிறுவனங்களை அல்ல, தனிநபர்களையும் தாக்கியுள்ளனர். கிரிப்டோ வாலெட்ஸை கையாடியுள்ளனர். தனிநபர்களின் பிரைவசியை பறித்துள்ளனர். இது ஹேக்கிங் அல்ல, இது ஒரு டிஜிட்டல் கிரைம் வேவ் மற்றும் இது பெரும்பாலும் சிறுவர்களால் நடந்தப்பட்டது. லாப்சஸ் குழுவின் புகழ், நோட்டோரிட்டி எல்லாம் உண்மையில் ஒரு ஜெனரேஷனை பிரதிபலிக்கின்றது. அவர்கள் டெலகிராமில் ஹேக் செய்த பிறகு மீம்ஸ் போடுகிறார்கள். உள் சோர்ஸ் கோடை லீக் செய்துவிட்டு அதை செலிப்ரேட் செய்கிறார்கள். அவர்களது பொது நிரூபணம், உலகம் பாதுகாப்பாக இல்லை, நாங்கள் அதை நிரூபித்துள்ளோம். இது ஒரு சத்தமில்லாத சுழற்சி. ஒரு பக்கம் பெரும் நிறுவனங்கள் பாதுகாப்புக்காக கோடிக்கணக்கில் செலவு செய்கின்றன, மறுபக்கம் அந்த பாதுகாப்பு ஒரு டிஸ்கார்ட் இன்வைட் மூலம் உடைக்கப்படுகிறது. இது ஒரு மாற்றிய உலகம், ஒரு ஹேக்கர் தலைமையில் நடக்கும் புது காலத்தின் அறிகுறி. இப்போது GTA 6 ட்ரெய்லர் வந்துவிட்டது. உலகம் அதில் மயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் பின்னணி கதை, அதன் முக்கிய காட்சி பின்னணியில் இருக்கும் அந்த மர்மமான டீபாட் ஊபர் ஹேக்கர் என்னும் பெயர் ஒருபோதும் மறக்க முடியாத கோலாரேசி. இந்த லீக் அந்த விளையாட்டின் ஒரு பகுதியாகவே இருக்கும். ஒரு வீடியோ கேம் ட்ரெய்லர் ஆனாலும் அதன் பின்னணியில் நடந்த சமூக பிரச்சனைகள், மருத்துவ சிக்கல்கள், டிஜிட்டல் பாதுகாப்பின் பிழைகள் எல்லாம் அடங்கிய ஒரு மன அழுத்த கதையாகவே பார்க்க வேண்டும். GTA 6 விளையாட்டை நாம் விளையாடும் நாளில் அதன் ஒவ்வொரு சாலையில், ஒவ்வொரு கார் ஓட்டத்தில் அந்த டீபாட் ஊபர் ஹேக்கரின் நிழல் இருப்பது போலவே இருக்கும். இது ஒரு விளையாட்டை முந்தையபடியே மாற்றிவிட்ட ஒரு மனிதனின் கதை. அவர் ஒரு ஹேக்கர், அவர் ஒரு ஆட்டிசம் கொண்ட ஜீனியஸ், அவர் ஒரு விரோதி, அவர் ஒரு விழிப்புணர்வு, அவர் ஒரு எச்சரிக்கை. இப்போது அந்த வரலாறு நாம் அனைவராலும் அறியப்பட்டுவிட்டது. இது வெறும் ஒரு GTA லீக் அல்ல, இது ஒரு டிஜிட்டல் மரபு. ஒரு மின்னலை போல வந்தது, ஆனால் அதன் இடையில் நம்மை விட்டு போகாது.